எப்பா மன சோர்வினால் சாப்பிடவே முடியலப்பா, என்னப்பா பண்ண? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? சோர்வுனால சிலர் அழுகையிலையும் சாப்பிடாமலையும் வாழ்க்கையை கடத்துகிறாங்க. எந்த மனுஷ வார்த்தைகளாலும் அவர்களை சமாதானப்படுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் அன்னாலும் இருந்தாங்க. அப்போ அன்னாளுடைய கணவர் அன்னாளை பார்த்து கேட்குறாரு, ஏன் அழுகிற? ஏன் சாப்பிடாம இருக்க? ஏன் உன் மனசில் வருத்தப்படுற? 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் இல்லையா? அப்படிலாம் கேட்குறாரு. இந்த வார்த்தைகள் அன்னால் தேற்ற முடியல. ஆனால் அவங்க ஒன்று பண்ணுறாங்க. என்னுடைய இந்த சோர்வு மாறணும், இந்த சோர்விலிருந்து நான் எழுந்திருக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் மனம் கசந்து மிகவும் அழுது விண்ணப்பம் செய்கிறாங்க. ஆண்டவரே, என்னை நினைத்தருளுங்க, என்னை கண்ணோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாங்க. விண்ணப்பம் பண்ணி இதயத்தையெல்லாம் கர்த்தரிடத்தில் ஊற்றி விட்டதுக்கப்புறமா அவங்களுடைய துக்க முகம் மாறினது. அதுக்கப்புறமா அவங்க போய் சாப்பிட்டாங்களாம். எலியா என்ற மனுஷனும் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுடைய வார்த்தையினால் சோர்வு அடைந்து சூரிய செடியின் கீழே படுத்துட்டாரு. அப்போ ஆண்டவர் அவரை தட்டி எழுப்பி அவருக்கு போஜனத்தை கொடுத்து பலத்தை கொடுக்குறாரு. மனசோர்வுனால் என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுகிற நிலைமைகளில் உங்கள் சோர்வுகளை எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வைங்க. உங்கள் பாரத்தையெல்லாம் அவர் பாதத்தில் வச்சுட்டு சாப்பிடுங்க. கர்த்தர் தந்த சரீரம், கர்த்தர் தந்த ஆவி, கர்த்தர் தந்த ஆத்துமா, கர்த்தருக்குள்ள பலப்படுத்துங்க. நீங்கள் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆமென்.